ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி நடந்து உலகத்தை மாற்றம் செய்யும் ஆத்மா. நாம் அனைவருக்கும் பிரியமான ஃபரிஷ்தாவாக இருக்கும் ஆத்மா. நாம் எப்போதும் முகமலர்ந்து சுகமாக இருக்கும் அதிர்ஷ்டசாலி ஆத்மா. தந்தை அழிவற்ற வைத்தியர் ஆவார். அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் நம்முடைய அனைத்து துக்கங்களையும் தூரப்போக்கி விடுகின்றார். நாம் மாயையின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாகவும் அதனுடைய வாடிக்கை முடிகின்றது. ஆகையினால் தடையை ஏற்படுத்துகின்றது. அழிவற்ற வைத்தியர் நமக்கு மருந்து கொடுக்கும் போது மாயையின் வியாதி வெளியேறுகின்றது. ஆகையினால் நாம் தடைகளை பார்த்து பயப்படாமல் இருக்கின்றோம். மன்மனா பவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடுகின்றது. நாம் ஆத்மா. நம்முடைய சுய தர்மம் அமைதியாகும். பாரதத்திற்கு எதிரி ராவணன். ராவணனுடைய ராஜ்யத்தில் நாம் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கின்றோம். சத்தியுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பது கிடையாது. இந்த உலகத்தை பகவான் படைத்தார். புதிய உலகத்திலிருந்து பழைய உலகத்தின் இறுதி வரை உள்ள அனைத்து ரகசியங்களையும் நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை அழிவற்ற வைத்தியர். 21 பிறவிகளுக்கு அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவித்து விடுகின்றார். தந்தை அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார். தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்வதால் தூய்மையாக சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகின்றது. பிறகு சுகமோ சுகம்தான் இருக்கின்றது. தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர். அரை கல்பத்திற்கு நம்முடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகின்றது. நம்மை ஆத்மா என்று மட்டும் புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆத்மா மற்றும் ஜீவன் இரண்டினுடைய விளையாட்டாகும். நிராகார ஆத்மா அழிவற்றது மற்றும் சாக்கார சரீரம் அழியக்கூடியதாகும். இப்போது நாம் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுகின்றோம். நினைவு யாத்திரைதான் மருந்தாகும். நாம் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்வதால் ஒரே மருந்தின் மூலம் நம்முடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகின்றது. தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருப்பதுதான்
ஜெபிப்பதாகும். ஒரு தந்தை மட்டுமே சரியானவர். எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்தால் நம்முடைய முகமே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. முகம் குஷியில் மலர்ந்து விடுகின்றது. முகத்தில் புன்சிரிப்பு வந்துவிடுகின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் லட்சுமி நாராயணனாக ஆகின்றோம். நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து மீண்டும் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்று உள்ளுக்குள் குஷி ஏற்படுகின்றது. நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றோம். நாம் ஸ்ரீமத் படி நடந்து உலகத்தை மாற்றம் செய்கின்றோம். பழைய உலகத்தை மாற்றுவதற்காகவே தந்தை வருகின்றார். மன்மனா பவ என்ற ஒரு மந்திரத்தின் மூலம் நம்முடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகின்றது. மன்மனா பவ பிறகு ஆசிரியராகி மத்யாஜி பவ என்று நமக்கு கூறுகின்றார். நாம் பரமாத்மாவின் குழந்தைகள், அனைவரும் சகோதரர்கள். தந்தை ஆசிரியராகி படிப்பிக்கின்றார். பிறகு அனைவருடைய கணக்கு வழக்குகளை முடித்து திரும்பி அழைத்து செல்வார். நாம் புதிய உலகத்தில் வருவதற்காக நம்மை தகுதியானவர்களாக ஆக்குகின்றார். ஃபரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர்கள், அனைவருக்கும் அன்பு தருபவர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் நம்முடைய பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கின்றது. இதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே நமக்கு எழுகின்றது. நம்முடைய நிலையை எப்போதும் ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் நாம் நினைவு செய்கின்றோம். இங்கிருந்துதான் குஷியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொள்கின்றோம். ஆஸ்தியின் நினைவின் மூலம் நம்முடைய முகம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் மாற்றுவதற்கான சேவை செய்கின்றோம். யார் 5 விகாரங்களில் மாட்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கின்றோம். நம்முடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்கின்றோம். அனைவர் பொருட்டும் நமது அன்பான பாவனை மூலம் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான ஃபரிஷ்தாவாக இருக்கும் ஆத்மா நாம். அனைத்து பிராப்திகளாலும்
நிரம்பியிருக்கும். எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.